இன்றைக்கி மீட்டிங் 2வது ஆண்டு விழா வந்து பார்த்திங்கன்னா நிறைய கட்சிகளுக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைவு விழா மாதிரி தான். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொன்னாங்க ஒரு 3 சி. அந்த சி வந்து இப்போ நான் கூட சொல்லக்கூடாது, இதற்கு கேட்குற நீங்களே வந்து கூகுள் பண்ணி பாருங்கள். அதுதான் வந்து அடுத்த 3 months, அதாவது பார்த்தீங்கன்னா 100 நாளுக்கான ஒரு நோக்கம். அவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்பினரும் 10 பேர் சேர்க்க சொல்லியிருக்காங்க. 10 பேர் இல்லை, கண்டிப்பாக 100 பேரை சேர்ப்போம் தளபதி கீழே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மற்ற கட்சி மாதிரி இந்த சிம் கார்டில் வந்து நம்ம நார்மல் மிஸ்ட் கார்டு கொடுத்தா உறுப்பினர் ஆகிறது நம்ம இது கிடையாது. அப்படி பார்த்தா எல்லா கட்சியும் என்ன பண்ணுறாங்கன்னா டூப்ளிகேட் சிம் 4 பேர் கொடுக்குறாங்க, 5 பேர் சிம் கொடுக்குறாங்க. எல்லாரையும் போட்டு 5 உறுப்பினர் எங்கள் கட்சியில் வந்து பல கோடி உறுப்பினர் காமிக்கிறாங்க. நம்ம கட்சி அப்படி கிடையாது. ப்ராப்பராக நம்மளோட ஓட்டர் ஐடியை ரிஜிஸ்டர் பண்ணி தான் நம்ம இங்கே மெம்பர் ஆக முடியும். அப்படிப்பட்ட இன்றைக்கி வந்து பல கோடி பேர் சேர்ந்துருக்காங்க. இன்னும் இன்றைக்கி சொன்ன மாதிரி ஒரு உறுப்பினரும் 10 பேர் இல்லை 100 பேர் சேர்க்கும்போது இன்னும் அடுத்த 100 நாளில் இது பல கோடியாக நிற்கும். 2026 கண்டிப்பாக தளபதி ஆட்சி பிடிப்பது 100% யாராலையும் மாற்ற முடியாத ஒரு கருத்து. இன்றைக்கி விழா எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, விழா வந்து 2026 தளபதியோட வெற்றி விழாவாக இருந்துச்சு. அவர் சிஎம்மாக பொறுப்பேற்றா நாங்கள் எப்படி ஒரு விழாவை கொண்டாடுவோமோ அந்த மாதிரி தான் இந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். ஒரு என்ன சொல்கிறது, மாபெரும் ஒரு பட்டாபிஷேகம் மாதிரி ஒரு ரியலான ஒரு விழாவை தான் நாங்கள் எடுத்து கொண்டாடி இருக்கிறோம். இந்த விழா வந்து 2026 சிஎம் பொறுப்பேற்றதுக்கப்புறம் வெற்றி விழாவாக நாங்கள் கொண்டாடுவோம். அதுதான் நாங்கள் நினச்சோம். அதுக்கான முன்னேற்றம் நாங்கள் வந்து மக்களை நேரடியாக சந்திக்க போகிறோம். மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கேட்டு மக்களோட மனசில் வந்து தளபதியுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பதிய வச்சு மக்களுக்கு வந்து அவர் என்ன இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தார். ரசிகர் மன்றமாக இருந்தது, மக்கள் இயக்கமாக இருந்தது, இப்போ தமிழக வெற்றி கழகமாக மாறி இருக்குது. கட்சி சார்பாகட்டும் மக்கள் இயக்கமாக இருக்கும்போதும் சரி, ரசிகர் மன்றமாக இருக்கும்போதும் சரி, என்னெல்லாம் வந்து மக்களுக்கு அவங்க நல்ல நற்பணிகள் எல்லாம் செஞ்சோமோ நாங்கள் அதையெல்லாம் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லி வர 2026 எலெக்ஷனில் வந்து நாங்கள் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரோம், வெற்றி அடைப்போம். தளபதி அவர்கள் வந்தாங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு பண்ணையார் குடும்ப ஆட்சி அப்படிங்கிறது மாறும். 2வது வந்து மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் கல்வி கொடுக்க வேண்டிய ஊக்கத்தொகையாக இருக்கட்டும், இல்லை மற்ற குடும்பங்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை தேவைகளுக்காக கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீடாகட்டும் அல்லது பட்ஜெட் ஒதுக்கீடுகளாகட்டும் எதையுமே அவங்க செய்யறதில்ல. கேட்டால் மேலே செய்யலைன்னு சொல்லுவாங்க, இல்லை கீழே செய்யலைன்னு சொல்லுவாங்க. இவங்க உரிமையும் கேட்கறதில்ல, அவங்க கடமையும் செய்யறதில்ல. அந்த மாற்றம் வர அது வந்து மக்களுக்கான ஒரு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய கழகமாக தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக செயல்படும். அதில் வந்து தளபதி மிகப்பெரிய எங்களுக்கு வரப்பிரசாதமாக தான் கிடைப்பாங்க, மாற்றத்தை கொண்டு வருவார். அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா இன்றைக்கி நடந்திருக்கு. இதில் வந்து தொண்டர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு தளபதி அவர்களுடைய உரையில். சாமானியவர்களுக்காக தான் நம்ம களம் இறங்கியிருக்கிறோம் அப்படின்றத பதிவு செஞ்சுருக்கிறாரு. முதல் மாநில மாநாட்டிலேயே அந்த கூட்டத்திலேயே பிரகடனப்படுத்தியிருந்தார், நாம் எளியோர்களுக்குமான ஒரு கட்சி தான் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அதை உண்மையாக்கும் விதமாக 120க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களை நியமனம் செஞ்சு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்களையும் ஒரு அரசியல் பண்ணையார்களையும் அமைச்சர்களையும் எதிர்கொள்கிறதுக்காக எளிய மக்களை நம்ம களம் இறக்கியிருக்கிறோம் அப்படின்றத தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுருக்கிறாரு. அதே போல் இன்றைக்கும் நாம் மக்களாட்சியை தான் கொண்டு வரணும் அப்படின்றத 2026 மக்கள் விரும்பக்கூடிய ஒரு மக்களாட்சியை நாம் அதை படைக்கணும், அது நம்மளுடைய தலைமையில் தான் அப்படின்றத அன்னைக்கு மாநாடில் என்ன பேசியிருந்தாரோ அதையே இன்றைக்கும் பேசியிருக்கிறாரு. இது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸ்பீச் வந்து வேறு லெவலில் இருந்தது. தளபதி சொல்லும்போது பூஸ்ட் பம்ப்ஸ் ஆச்சு, நல்லா அந்த அளவுக்கு உணர்ச்சிபூர்வமாக இருந்தது. அத்த சிஎம் அவர் தான்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது அவர் பேசுனதில். இப்போ இருக்க ஆட்சியாளர் பார்த்தீங்கன்னா எந்த சொன்ன எதுவுமே நிறைவேற்றவே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே அதிருப்தியில் இருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. இப்போ சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்திலே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் தான் இருக்குது. அது மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா எல்லாம் தளபதி வந்தால் எல்லாருக்குமே நல்ல உரிமையாக கிடைக்கும், நல்ல பாதுகாப்பு கிடைக்கும், எல்லாம் நல்லது நடக்கும். தமிழகத்தினுடைய வெற்றி கழக தலைவர் வந்து இன்றைக்கி 2ஆம் ஆண்டு துவக்க விழாவை சிறப்பாக முடிச்சிருக்காரு. ஸோ அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே போயிட்டுருக்கு. தமிழகத்துக்கு வந்து ஆட்சி மாற்றமும் தேவை. அதுக்காக தான் இந்த அடுத்த கட்ட நகரமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். தமிழக அரசியலில் வந்து தளபதி வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் காணொன்று நின்றுட்டுருக்காரு. மற்ற கட்சிகள் வேதனைப்படுற அளவுக்கு அவர் நினச்சதை தாண்டிலும் மற்ற கட்சிகள் சொன்னதை தாண்டிலும் இது பண்ணுறாங்க.
அவர் சொன்ன மாதிரி ஒரே ஒரு எங்களுடைய எண்ணம்னா மக்களுக்கு சரியான ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கணும். மாநில மாவட்ட இந்த அரசை வந்து ஒழிச்சு, மத்திய அரசையும் ஒழிச்சு, இந்த ஊழலற்ற கபடதாரி இல்லாத ஆட்களை, சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்கணுங்கிறது தான் அவரோட எண்ணம். அதுக்கான வாய்ப்பு கூறு இல்லைங்கிறதுனால தான் அவரே வேறு வழி இல்லாமல் வர ஆரம்பித்தார். ஸோ இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே போயிட்டுருக்கு. இன்றைக்கி எங்கள் அண்ணன் வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுறோம், போகிறோம், வரோன்னு சொல்லிட்டு. அதை இன்றைக்கி நாங்கள் பண்ணல, கிட்டத்தட்ட 2-3 இயர்ஸாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். தளபதியோட விழியகம் இருக்குது. ஒருத்தவங்களுக்கு கண் தானம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, கண் தேவைச்சுன்னா டோனரும் இருக்காங்க, குருதியகம் மூலியமாக ரத்தம் கொடுக்கறது ஆட்களும் இருக்காங்க, விலையில விருந்தகம் மூலிமா கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. என்றைக்கும் தளபதியால் கிட்டத்தட்ட இப்போ லாஸ்ட் டைம் வந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் எங்களுடைய கட்சியின் சார்பாக 80% பேர் வெற்றி பெற்றாங்க. நிச்சயமாக அது நடக்கும். சட்டமன்ற தேர்தல் நடக்கும். தளபதி 2026 முதலமைச்சர் அவர் உறுதி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு ஸ்பீச்சில் வந்து தளபதி வந்து நிறைய விஷயத்தை கவர் பண்ணியிருந்தார். மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு இதெல்லாமே தெரிவிச்சிருந்தார். பெண்கள் பாதுகாப்பு இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து வெறும் ஓட்டு வாங்கும்போது மட்டும்தான் அவங்களுடைய ப்ராமிஸ் எல்லாம் வந்து மேடை ஏறியும் ஊராக போயும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓட்டு வாங்கினதுக்கப்புறமா அதெல்லாம் செய்கிறாங்களா இல்லையா அப்படின்றது எதுவுமே நம்மளுக்கு தெரிய வரதில்லை. ஆனால் எங்கள் தளபதி வந்து முதல் மாநில மாநாட்டிலே சொன்னார், நாங்கள் சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் செயலில் செஞ்சு காட்டுவோன்றது. அந்த மாதிரி எங்கள் தளபதி 2026 ஆட்சியை பிடிச்ச உடனே என்னென்ன ப்ராமிஸ் பண்ணுறாரோ அது ஒன்றா செயலில் செஞ்சு காட்டுவார். அது போய் பொதுமக்களுக்கு சேர்ந்துருக்கா அப்படின்றதையும் நாங்கள் அஷ்யூர் பண்ணுவோம். தற்போதைய சூழ்நிலையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. அதுக்காக தான் உங்களுக்கு நாங்கள் கெட் அவுட் சொல்கிறோம்.